ஒரு சாஃப்டான சப்பாத்தி, ஆஃப் பாயில் அண்ட் பனானா வெரைட்டியான கிச்சன் டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். லெட்ஸ் சி டிப்ஸ் நம்பர் 1. இட்லி சாஃப்டாக வரணுமா? இட்லி மாவில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து இட்லி செஞ்சிங்கன்னா இட்லி சாஃப்டாக வரும். இட்லி மாவு நைட்டில் கரைச்சி வச்சு மார்னிங் சுடும்போது மாவு சம்டைம்ஸ் புளிப்பாக இருக்கும். புளிப்பு சுவை இல்லாமல் இருக்க நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஐஸ் வாட்டர் கரைச்சி வச்சு இட்லி செஞ்சு பார்த்தீங்கன்னா மாவும் புளிப்பு சுவையாக இருக்காது, இட்லியும் சாஃப்டாக வரும். டிப்ஸ் நம்பர் 2. சாஃப்டான சப்பாத்தி. 1 கப்பு வீட் ஃப்ளோர், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் நெய், 3/4 கப்பு சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு பிசைஞ்சதும் அப்படியே 10 மினிட்ஸ் தனியாக இருக்கட்டும். இப்போ சப்பாத்தி பார்த்தீங்கன்னா லேயராக சாஃப்டாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 3. ஈஸியாக ஆஃப் பாயில் எப்படி போடுதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் ஹோட்டலில் கேட்டு வாங்கி சாப்பிட்ற டிஷ்ஷில் ஆஃப் பாயில் கண்டிப்பாக இருக்கும். நம்ம வீட்டில் ஆஃப் பாயில் போடும்போது எல்லோவும் ஒயிட்டும் ஒன்றோட ஒன்று கலந்து மிக்ஸ்அப் ஆகிடும். ஒரு பவுலில் டீ ஃபில்டர் வச்சு முட்டையை உடச்சி ஊற்றினா எல்லோ தனியாக செப்பரேட் ஆகிடும். தவா நல்லா சூடானதும் ஒயிட் எக்கு ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த எல்லோவை செப்பரேட்டாக வச்சுட்டு கொஞ்சம் உப்பு, பெப்பர் பவுடர், டர்மரிக் பவுடர் சேர்த்து தூவினா சுவையான ஆஃப் பாயில் ரெடி. டிப்ஸ் நம்பர் 4. ஜிஞ்சர். நம்ம ஜிஞ்சரை பீல் பண்ணுறதுக்கு ஜிஞ்சர் பீலர் வச்சு தான் அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுவோம். அப்படி எடுக்கும்போது விரலில் பட்டுறோன்னு கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுவோம். மயம் இல்லாமல் பண்ணுறதுக்கு ஸ்பூன் வச்சு ரிமூவ் பண்ணாலே ஜிஞ்சரில் இருக்கிற எல்லா தோல் எல்லாத்தையுமே ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். அதை உடனே ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு 5 மினிட்ஸ் வச்சா அதில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் டிஷ்யூ பேப்பர் அடியில் வச்சு அதுக்கு மேலே ஜிஞ்சரை போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 2 வீக்ஸ் வரைக்கும் ஜிஞ்சர் நல்லா இருக்கும். டிப்ஸ் நம்பர் 5. கார்லிக். பூண்டு தோல் உரிக்கும் போது விரலில் எரிச்சலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக உரிக்கவும் முடியாது. பூண்டோட முனையை கத்தியால் கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் கார்லிக் எல்லாத்தையும் தண்ணீரில் போட்டு 10 மினிட்ஸ் வைங்க. அதுக்கப்புறம் உரிச்சிங்கன்னா ஈஸியாக எல்லா பூண்டையும் உரிச்சிடலாம். இதை ஒரு பேப்பரில் போட்டு மாய்ச்சர் போனதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 15 டேஸ் வரைக்கும் பூண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 6. க்ரீன் சில்லி. க்ரீன் சில்லியில் மேலே இருக்கிற காம்பு எடுக்காமல் ஸ்டோர் பண்ணால் சீக்கிரமாக கெட்டு போயிடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு காம்பு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 2 வீக்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். டிப்ஸ் நம்பர் 7. நைட் குக் பண்ண ரைஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கா அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஒரு பேனில் வாட்டரை நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ரைஸை 5 மினிட்ஸ் அதில் போட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிடுங்க. இந்த ரைஸ் பார்க்குறதுக்கு இப்போ செஞ்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 8. பனானா. நம்ம வாழைப்பழத்தை வாங்கி வீட்டில் வச்சு 2 நாளில் பார்த்தா காம்பை சுற்றி நிறைய பூச்சி வந்திருக்கும். அதை வராமல் தடுக்க இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில்ஸை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி காம்பு முழுக்க சுற்றி ஸ்டோர் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூச்சி கொஞ்சம் கூட வராது. டிப்ஸ் நம்பர் 9. ரவா. ஷாப்பில் ரவா வாங்கினதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வண்டு வந்திருக்கும். ஸோ வாங்கின உடனே ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு ரவாவை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ரோஸ்டட் ரவா 3 மந்த் ஆனாலும் வண்டு வராமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.